நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் கட்சி தொண்டர்களும் பரப்பி வருகிறார். அன்புமணி தைலாபுரம் வந்து என்னை பார்த்ததாகவும் நான் கதவை சாத்திக்கொண்டு பேச மறுத்ததாகவும் சொல்லி வருகிறார். நான் ஏன் பேச மறுக்கப் போகிறேன்? உழைத்து காப்பாற்றி வைத்துள்ள கட்சியை அன்புமணியிடம் கொடுத்து விட வேண்டும். தைலாபுரம் தோட்டத்தில் நான் கேட்டை ஆசைப்படி வாயை மூடிக்கொண்டு யாரையும் சந்திக்கவோ பேசவோ கூடாது என்ற கட்டளையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்புமணி சார்பாக சமாதானம் பேச வந்த கட்சி அதிமேதாவிகள் அனைவரும் பாடியதால்தான் கடைசி பேச்சுவார்த்தையின் போது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு அன்புமணி அவருடைய அம்மாவை மட்டும் பார்த்துவிட்டு என்னிடம் எதுவுமே பேசாமல் சென்று விடுவார். நான் பேச்சுவார்த்தைக்கு முன் வரவில்லை என்று கட்சிக்காரர்கள் மத்தியில் பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். 14 பஞ்சாயத்துகள் யாருன்னா, நான் 34 அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன். கட்சிக்கு துணை அமைப்புகள் 34 அமைப்புகள், அதற்கு தலைவர், செயலாளர் எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் அவர்களை எல்லாம் இவர் உழைத்து போட்டு காசு கொடுத்து எனக்கு எதிராக எழுத சொல்லுகிறார். ஒருவர் வேறொரு கட்சியில் இருந்தார், நம்மளிடம் வந்தார். அவர் வழக்கறிஞர். அவர் என்னை அழைக்கும்போது விழிக்கும்போது ராமதாஸ் என்று, நான் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே படித்து எம்எம்சி என்று சொல்வார்கள், புகழ்மிக்க அந்த கல்லூரியிலே படித்து நான் டாக்டர் ஆனேன். டாக்டர் ராமதாஸ் என்று சொல்லலாம். ஐயா என்று சொல்வதற்கு அவருக்கு கூசினால் அருவருப்பாக இருந்தால் டாக்டர் ராமதாஸ் என்று கூட சொல்லலாம். ஐயா ஐயா என்று சொன்னவாய் இன்றைக்கு ராமதாஸ் என்று சொல்ல வைத்தது அன்புமணி தான். ஆக அதுக்கு பதில் சொல்கிறேன். பெரிதாக ஒன்றுமில்லை. நான் சொன்னது கட்சி அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது, சின்னம் இல்லாமல் இருக்கிறது. கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை. இப்போ எலெக்ஷன் கமிஷனில் சின்னமும் போச்சு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் கட்சி கூட்டணி சம்பந்தமாகவும் வேட்பாளர் நியமனம் சம்பந்தமாகவும் கட்சி சின்னம் பெறுவது சம்பந்தமாகவும் கட்சி அங்கீகாரம் பெறுவது சம்பந்தமாகவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நான் தலைமையேற்று வழிநடத்துகிறேன் என்ற முடிவை நிறுவனர் என்ற முறையில் முடிவெடுத்தேன். இதற்கு அன்புமணி முடியாது, நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் கூட்டணியை பேசுவேன், நான் தான் வேட்பாளரை முடிவு செய்வேன் என்று பிடிவாதம் செய்வதுதான் பிரச்சனை. அது மட்டுமல்ல, கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை மாற்றுவதும் அல்லது புதிதாக போடுவதும் அந்த அதிகாரம் எனக்குத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எனக்கு என்ன அதிகாரம்? நிறுவனருக்கு நான் உருவாக்கிய கட்சியில் நான் முடிவெடுக்கக்கூடாது,
என்னை நிர்பந்தம் செய்ய அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு நான் நிறுவனமாகிய நான் டம்மியாக தைலாபுரம் தோட்டத்தில் கேட்டை சாத்தி கொண்டு கொள்ளு பேரங்களோடு விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பாட்டாளி சொந்தங்களை என்னை உயிரினும் மேலாக மதிக்கின்ற பாட்டாளி சொந்தங்களை நான் தினமும் பார்க்காமல் அவர்களோடு தொலைபேசியில் பேசாமல் என்னால் இருக்க முடியாது. அதை கடைசி மூச்சு வரை நாம் ஏற்கனவே சொன்னது தான். கோலோண்டி நடந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் என் உயிரை விடுவேன் என்று முன்னால் சொன்னது தான். இப்பொழுதும் சொல்லுகிறேன். அம்மக்கள் என்னை வெகுவாக நேசிக்கிறார்கள். என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள்.